ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேரத்தின் மதிப்பு. ஒரு கிராமத்தில் ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் மிகவும் சோம்பேறியாகவும் எந்த வேலையும் செய்யாமல் ஊர் சுற்றி கொண்டு இருந்தான். அந்த முதியவர் மிகுந்த கவலையில் இருந்தார். ஒரு நாள் அவருக்கு ஒரு யோசனை தோன்றியது. தம் மகனுக்கு ஒரு பாடம் புகட்ட விரும்பினார். முதியவர் தன் மகனை அழைத்து அலமாரி இருக்கும் ஒரு கடிகாரத்தை எடுத்து வர சொன்னார். பிறகு, இந்த கடிகாரத்தை எடுத்துக்கொண்டு சந்தைக்கு செல். அங்கே பார்ப்பவர்களிடம் இந்த கடிகாரத்தின் விலை கேட்டுவிட்டு வா என்று கூறினார். மகன் சந்தைக்கு சென்று பலரிடம் விலை கேட்டான். சிலர் 500 ரூபாய், சிலர் 800 ரூபாய், சிலர் 1000 ரூபாய் என்று ஒவ்வொருவரும் ஒரு விலையை சொன்னார்கள். அவன் தன் தந்தையிடம் வந்து மக்கள் சொன்ன விலைகளை கூறினான். தந்தை அவனை அந்த கடிகாரத்தை மீண்டும் அலமாரியில் வைக்க சொன்னார். அடுத்த நாள் தந்தை மீண்டும் அந்த மகனை அழைத்து அதே கடிகாரத்தை கொண்டு வர சொன்னார். இப்போது அவர் சந்தைக்கு சென்று இந்த கடிகாரத்தில் ஓடிக்கொண்டிருக்கும் நேரத்தின் விலை என்ன என்று கேட்டு வா என்றார். மகன் குழப்பத்துடன் சந்தைக்கு சென்றான். அங்கே இருப்பவர்களிடம் நேரத்தின் விலையை கேட்டபோது மக்கள் அவனுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டதோ என்று நினைத்து சிரித்தார்கள். சிலர் அவனை துரத்திவிட்டார்கள். இறுதியாக அவன் ஒரு வயதான கடைக்காரரிடம் சென்றான். அந்த முதியவர் இவன் கேள்வியை புரிந்து கொண்டார். அந்த கடைக்காரர் சொன்னார், தம்பி, நீ கேட்கும் இந்த நேரத்திற்கு யாராலும் விலை நிர்ணயிக்க முடியாது. நீ கோடி ரூபாய் கொடுத்தாலும் உன்னுடைய வாழ்க்கையின் ஒரு நொடியை கூட மீண்டும் கொண்டு வர முடியாது. நேரத்தை பற்றிய ஒரு கெட்ட விஷயம் என்னவென்றால் அது கடந்துவிடும். ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால் அது பயனுள்ள முறையில் செலவிடுவது உன்னுடைய கைகளில்தான் இருக்கிறது. ஏழை, பணக்காரன் என அனைவருக்கும் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் மட்டுமே உள்ளது. அந்த நேரத்தை வைத்து நீ என்ன புதிய விஷயத்தை செய்கிறாய் என்பதுதான் முக்கியம். மாற்றம். இந்த வார்த்தைகளை கேட்ட அந்த இளைஞனின் கண்கள் திறந்தன. அவன் தன் தவறை உணர்ந்து தன் நேரத்தை பயனுள்ள வழியில் செலவிடத் தொடங்கினான். அன்று முதல் அவனது வாழ்க்கை முற்றிலும் மாறியது. நீதி. நேரம் என்பது அனைவருக்கும் இலவசமாக கிடைக்கிறது. ஆனால் அது விலைமதிப்பற்றது. அதை உங்களால் வாங்க முடியாது, ஆனால் பயன்படுத்த முடியும். ஒரு முறை இழந்த நேரத்தை மீண்டும் எவராலும் பெற முடியாது. இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோவை லைக், ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ்.